ஹாயா, இப்போ நம்ம ஹெர்பல் ஹேர் டை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நேச்சுரலான ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நம்ம பண்ண போகிறது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவை கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணினா பிரிங்ராஜ் பவுடர். பிரிங்ராஜ் பவுடரில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து இப்போ எப்படி மெஷர் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். மெஷர் கிராம்ஸ் கணக்கில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து 2.5 கிராம்ஸ் வருது. ஸோ அப்போ 1 டீஸ்பூன்னா 2.5 கிராம். இது வந்து எல்லா பவுடருக்கும் ஒரே மாதிரி வராது. ஒவ்வொரு பவுடருக்கும் வெயிட் வேற வேற மாதிரி வரும். ஸோ அதனால வேற மாதிரி தான் வரும். இப்போ இது வந்து 1 டீஸ்பூன் 2.5 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் பவுடர். நெல்லிக்காய் பவுடர் 1 டீஸ்பூன். நெல்லிக்காய் பவுடர் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி காட்டும். ஏன்னா அதுல வெயிட் அதிகமா இருக்கும் இல்லையா, அது கொட்டையெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால அதனால உங்களுக்கு வெயிட் அது கொஞ்சம் ஜாஸ்தி வரும். நீங்க இப்படி பண்ணி போட்டாலுமே உங்களுக்கு இது மாதிரி தான். நெல்லிக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் வந்து 3.7 கிராம்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஹென்னா பவுடர். ஹென்னா பவுடர் 1 டீஸ்பூன். ஹென்னா பவுடர் வந்து எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டேர் பண்ணிக்கிறேன். இண்டிகோ பவுடர் போட்டது, நெல்லிக்காய் பவுடர் போட்டது டேர் பண்ணியாச்சு. இப்போ இது ஹென்னா பவுடர் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூனுக்கு 2.8 கிராம் வருது. 2.7 and 8 வருது. நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா பவுடர். ஆலோவேரா பவுடர் 1 டீஸ்பூன்ல மெஷர் பண்ணிக்கலாம். இது வெயிட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆட் பண்ணிட்டு ஆலோவேரா பவுடர் 1 டீஸ்பூன். 1.5 கிராம்ஸ் தான் வருது. ஓகேங்களா, 1.4 காமிக்குது, 1.5 வருது, 1.5 கிராம் வருது. இது கடுக்காய் பவுடர். கடுக்காய் பவுடர்னா மேரோ பேலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது. இது உங்களுக்கு வெயிட் வரும், வெயிட் ஜாஸ்தி காமிக்கும். ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கடுக்காய் பவுடர் 3.2 கிராம் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெமன் பீல் பவுடர் நம்ம 2 டீஸ்பூன் போடணும். ஆட் பண்ணிக்கலாம். 2.5 கிராம் வருது லெமன் பீல் பவுடர். இதுல நம்ம இப்போ 2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். டோட்டல் வந்து 4.8 கிராம்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம இண்டிகோ பவுடர். இண்டிகோ பவுடர் டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போடணும். இண்டிகோ பவுடர் எவ்வளவு கிராம்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா. டேர் பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் 4.5 கிராம்ஸ் வருது. 1 டேபிள் ஸ்பூன் எவ்வளவு வருது, 4.5 கிராம்ஸ் வருது. இது 2 டேபிள் ஸ்பூன் 8.9 கிராம்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம போட்டுக்கிற ஒவ்வொரு பவுடரும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதாவது வாங்கி ரொம்ப நாள் வச்சது யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேயும் மெயினாக ஹென்னா பவுடர் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் அது நல்லா ஒர்க் ஆகும். அப்புறம் அந்த கட்டி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, ஃபைன் பவுடராக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. ஹென்னா பவுடர் வந்து ஹேர் கேர் ஹென்னான்னு விற்பாங்க. அந்த மாதிரி, அதாவது பிளாக் ஹென்னான்னு விற்கும், அது வாங்கக்கூடாது. ஹென்னா பவுடர் தலைக்கு போடுறதுன்னு கேட்டு நம்ம வாங்கிக்கணும். அதாவது மருதாணியோட இலைய வந்து
பவுடர் பண்ணி வச்சிருப்பாங்க, அது வாங்கிக்கணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த ஹெர்பல் ஹேருக்கு போடுற ஹென்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழுந்து தலை இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுப்பாங்க. அதுல இருந்து எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஏன்னா பேபி லீஃப்னு சொல்லுவாங்க அது. அதனால வந்து அந்த மாதிரி நல்லா பவுடரா பார்த்து வாங்கிக்கணும். மற்ற பவுடர்ஸுமே வந்து நல்லா இருக்கா, அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படிங்கறது பார்த்துவாங்க. ஏன்னா அதுல எல்லாம் வந்து ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. ப்ரெசர்வேட்டிவ்க்கு வந்து ஒரு சிலர் வந்து 2-3 ப்ரெசர்வேட்டிவ் கூட அதுல ஆட் பண்ணுவாங்க. அப்படி அது ஆட் பண்ணும்போது நம்ம வாங்கி இந்த மெத்தட்ல பண்ணும்போது கண்டிப்பா ஒர்க் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல வெண்டர்ஸ் கிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. இப்ப இது வந்து நல்லா ஃபைனா சலிச்சுக்கணும். ஏன்னா கட்டி கட்டியா இருக்கும். இப்ப நெல்லிக்காய் பவுடர் கட்டியா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் வேற வேற மாதிரி கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒண்ணு வந்து அதிகமான மாதிரி ஆயிரும். அதனால வந்து ஃபைனா நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிங்க. கட்டி கட்டியா இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, ஃபைனா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை வந்து ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வைக்கணும். நல்லா காத்து போகாத மாதிரி ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஒரு 3 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால நீங்க எப்போ இந்த ஹென்னா பண்ணும்போது மட்டும் கம்மியான குவான்டிட்டியில பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னா கூட இமீடியட்டா பண்ணி கூட கொடுத்துக்கலாம். இப்போ பவுடர் உடனே மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். அப்பப்ப வாங்கி அப்பப்ப மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும், கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து இல்ல ஒருவேளை ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு 3 monthsக்குள்ள அதை வந்து காலி பண்ணிருங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு காத்து போகாத மாதிரி ஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன் எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு. இப்போ இதுதான் அயன் கடாய். அயன் கடாயில வந்து ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா இதுக்குன்னு தனியா வாங்கி வச்சிருக்கணும். அயன் கடாயில 1 ஸ்பூன் வந்து பவுடர் எடுத்து ஆட் பண்ணிருக்கேன். 1 ஸ்பூன் பவுடருக்கு 1.5 ஸ்பூன் தண்ணி மிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கீங்க. மிக்ஸ் பண்ணி நார்மல் வாட்டர் தான், வார்ம் வாட்டர்லாம் இல்லை, நேச்சுரலான நார்மல் வாட்டர் நம்ம குடிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி தான் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நான் எப்படி ஸ்ப்ரெட் பண்றேன் இல்லையா, நீங்க இன்னும் கூட குவான்டிட்டி அதிகமா போட்டிருந்தாலும் கூட இந்த மாதிரி அயன் கடாய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருங்க. எல்லா பக்கமும் இந்த பவுடர் மிக்ஸ் ஆன பவுடர் வந்து பேஸ்ட் வந்து எல்லா பக்கமும் ஒட்டி இருக்கிற மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆயிட்டு இப்போ இது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது ஃபுல்லாவே பிளாக் ஆன மாதிரி இருக்கும். சீக்கிரமா இது பிளாக் ஆயிடும். அதுக்கு காரணம் இந்த அயன் கடாய். அயன் கடாயில வந்து பர்டிகுலர் இந்த கடாய் வந்து நேச்சுரலான ஒரு அயன்ல இருந்து வந்திருக்கு. நேச்சுரல்னா வேற எந்த அதுல கலப்பாங்க இல்லையா, ஸ்டீல்ல வந்து இப்போ நிறைய இதெல்லாம் கலந்துதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கலக்காம வெறும் அயன் மட்டுமே இருக்கும். இது வந்து நம்ம நார்மலா வச்சிருந்தோம்னா அது அந்த அயனை வெளியே தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கடாய். இப்ப பாருங்க ஓரமெல்லாம் எவ்வளவு பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போடும்போது அதெல்லாம் ரெட் கலர்ல இருந்துச்சு. அந்த அயன் வந்து வெளியே வந்து ரெட்டா இருந்துச்சு. இப்ப அந்த சைடெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்கு. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி நேச்சுரலான கடாயுமே வந்து நல்லதா பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வைங்க. 4 மணி நேரம் போதும். ரொம்ப கொஞ்சம் கம்மியா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போடுறீங்க, ஒரு 3 ஸ்பூன் போடுறீங்கன்னா 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு வந்து இன்னும் கலர் டார்க்கா வேணும், இன்னும் நல்லா டார்க்கா வேணும்னா ஒரு 4-8 மணி நேரம், இல்லைன்னா ஓவர் நைட். இது வந்து எப்பவுமே ஓவர் நைட்டா பண்ணுவாங்க. இப்ப நீங்க பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துட்டு யூடியூப்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து அயன் கடாய் நல்லதா இருந்துச்சுன்னா அதோட அயனை வெளியே தள்ள அந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணிருக்கிறது வந்து நல்லா பிளாக் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒரு 4 hours அது போதுமானது. உங்களுக்கு திக்கான ஹேரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்ளை பண்ணிருக்கணும். ஒரு 1 or 2, 1.5 hours. இல்ல லைட்டா தான் இருக்கு, லைட் வெயிட்டா தான். இப்ப எல்லாம் எல்லாருக்குமே வந்து ஹேர் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. எல்லாம் கண்ட ஷாம்பு அதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு இதனால யாருக்குமே ஹேர் க்ரோத் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ வந்து நீங்க கரெக்டான டைம் உங்க ஹேர் டென்சிட்டி போட்டு கரெக்டான டைம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம், 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் அப்ளை பண்ணி வச்சிருங்க. இப்ப அந்த வாட்டர்ல நான் அந்த ஸ்பூன் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கே பாருங்க பிளாக்கா இருக்கு இந்த வாட்டர். கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். நம்பிக்கையா செஞ்சு பாருங்க. இயற்கையான ஒரு இதை வந்து பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இன்னொரு மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி
சில்வர் ஃபாயில் கவர்னு சொல்லுவாங்க. இந்த கவர் வச்சு நல்லா சுத்திக்கிங்க. அதாவது காத்தும் போகாம வெளிச்சமும் அடிக்காம, அந்த டார்க் ரூம்ல வைக்கணும்னு சொல்லுவாங்க இத. அதுக்காக நம்ம வந்து டார்க் ரூம் பார்த்து நம்ம கிடைச்சாதான் ஆச்சு, கிடைக்கலன்னா என்ன பண்றது? அதனால வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கவர் போட்டு நல்லா டைட்டா வந்து ஒரு கட்டி வச்சிருங்க. இப்படி பண்ணும்போது ஒரு 4 மணி நேரத்திலேயே உங்களுக்கு நல்லா அந்த கலர் எல்லாம் வெளியே வந்துடும். நம்ம எடுத்து அப்ளை பண்ணும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி அப்ளை பண்றது? இப்போ 4 ஹவர்ஸ் கழிச்சு இல்ல ஒரு 8 ஹவர் கழிச்சு இல்ல நீங்க ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் அப்ளை பண்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஷாம்பு ஆயில் போட்டு ஷாம்பு போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிருக்கணும். அதுல வந்து அந்த ஹேர்ல வந்து ஆயிலே இருக்கக்கூடாது. ஆயில் இல்லாத மாதிரி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கிங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட்டை அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கடாயில இருக்கிறது இல்லையா ஓரமெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல வந்து ஸ்கேல்ப்புக்குள்ள படுற மாதிரி அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு லேயர் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லேயரா ஹேரை பிரிச்சு விட்டுட்டு ஸ்கேல்ப்ல படுற மாதிரியும் அப்ளை பண்ணிட்டு, உங்களுக்கு மேலேயும் கொஞ்சம் வேணும்னா ஹேருக்கும் வேணும்னா ஹேர்லயும் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் திக்காவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 40 நிமிஷம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைமுங்கும் போது நீங்க பாக்குறதுக்கு 40 நிமிஷம் விட்டுருங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறமா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு நாளைக்கு ஸ்டேவா இருக்கும்னு கேட்டீங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் ஷாம்பு பொறுத்து இருக்கு. நீங்க கெமிக்கல் ஷாம்பு அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஹெர்பல் ஷாம்புக்கு மாதிரி ஹெர்பல் ஷாம்புல வாஷ் பண்ணி பாருங்க. அதாவது நார்மலாவே வாஷ் பண்ணும்போது அந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து உங்க ஹேரை வந்து நல்லா கருப்பா தான் ஆக்கிட்டு வரும். ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. எல்லா விதமான ப்ராப்ளமும் கியூர் ஆகும். சீக்கிரமாவே ப்ரீமெச்சூரும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துரும். ஹேர் க்ரோத்தும் வரும். ஓகே, இந்த மாதிரி லேயரா ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு சீப்பு வச்சு நல்லா சீவிக்கிங்க. அப்பதான் எல்லா ஹேர்லயும் ஈவனா ஹேர் டை வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நேச்சுரலான ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. தேங்க்யூ.